இல்லை டிரான்ஸ்ஃபார்ம்ட்டா தான்டா இருக்கேன். சரி கரண்ட் ஆஃப் பண்ணுறா. என்ன பண்ண போறேன்னு சொல்கிறேன். நம்ம 2 ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில் கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போகிறேன்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி 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 சரி. கிளம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸ் போகாதுடா, கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாரு. கதவை சாத்துறா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டான் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில் போகிறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு பாடியை ரோடு வழியாக கொண்டு போய் அந்த ஊரில் போகிறேன். ப்ளீஸ்டா, நீ போகாத. போல நீ போன வை. அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க, யாரும் போகாதீங்க. எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா. ஒண்ணுமே பண்ண முடியலடா. பயமா இருக்குடா. இவ்வளோ பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்லை. யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டா வந்தா, நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா. பயப்படிக்கிறீங்க, அடுத்து போட்டு போய் ஊருக்கு. கண்ணி கண்ணி கண்ணி
கை கட்டுற தூரத்தில் தண்ணி கிடந்துச்சு. எங்கே தண்ணி இல்லாமல் விராச்சி எடுத்து செத்து விடுவோம்னு பயமாக இருந்துச்சு. அப்போ தான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சுச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்றும் இல்லை சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்தில் விட்டுட்டான். அந்த ஊரா இங்கே கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படா இந்த கரையில் கிடக்கும்? அப்போ நம்ம ஊரு தான் எவனோ ஒருத்தன் கட் பண்ணி போட்டிருக்கான். நில்லுக்கார சொல்றது கரெக்டு தானடா. இந்த செலவுக்குரிய வச்சு இது யார் விட்டு துண்டு, எவன் கட் பண்ணி போட்டான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாரா? நான் தான். எப்படி பண்ணா? அந்த ஊராய்களோட சிங்கப்பூர்ல சேர்ந்து கொட்டை அடிச்சுட்டு விசுவாசத்தை அங்க காட்டியிருக்கான். நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிருக்காயா? தவிர சிரிக்கோட போன அடிச்சு கொழுங்கடா. என்ன சொல்லு? யாரா சொன்னது? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கரெக்டா சொல்ல வேண்டாம். என்னடா சின்ன படத்தனமா அடிச்சிட்டு இருக்கீங்க? பட்டி பிசுக்கடா அவனை. என்ன சொல்றா? வெட்டிடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரார இல்லையாடா? என்ன சொல்ற? தள்ளடா, போனவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. தள்ளடா, விடுடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரா இல்லையாடா? இப்ப போனவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நடந்தது ஆக்சிடென்ட்டா. என்ன நடந்துச்சு? இரு பொறுடா. ஏய் சும்மா இருங்கடா. ஏய் பொறுங்கடா. இவனே கரண்ட் கம்பி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கான். இவனே ஓடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். ஏன் எதுக்குன்னு கேட்போம். சரியா சொல்றானான்னு பார்ப்போம். இல்லைன்னா வெட்டுவோம். பாரு, நம்ம ஊரையும் சாகக்கூடாதுன்னு நினச்சிருக்க. அந்த ஊரைங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. ஏன்டா பண்ண? சொல்றாங்கிற சொல்லு. மரியாதையா சொல்லு, இல்லைன்னா நானே உன்னை வெட்டுவேன். சொல்றாங்க. என்னை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டில் தவுடல் சிரிக்க விடுமாவன், என் வீட்டில் தவுடல் சிரிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்கான உன் வீட்டை தவுடல் வச்சாயா? என் அப்பா சண்டையில் சாகாம இருந்தா என் அம்மா ஏன் உன் வீட்டில் போய் தவுடல போகுது?